உங்க தலைவிதியே மாத்தப் போற ஒரு அற்புதமான ஆன்மீக தொகுப்பு இது. சரி, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லங்க. இவ்ளோ வேலைகளுக்கு நடுவுல எத்தனையோ சிந்தனைகளுக்கு மத்தியில இந்த விளக்க தொகுப்பை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இது உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு நேரடி மெசேஜ். ஒரு ஆழமான உறுதியான குரல்ல நான் உங்களுக்கு ஒன்னு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஈசனோட விருப்பம் இல்லாம ஒரு அணுவும் அசையாது. அப்படி இருக்கப்போ இந்த செய்தி உங்களை தேடி வந்திருக்குன்னா, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மிகப்பெரிய ரொம்பவே பாசிட்டிவான மாற்றம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். நான் நினைச்சது எப்பதான் நடக்கும், என் கஷ்டங்களுக்கு எப்பதான் விடிவு காலம் வரும்? இந்த கேள்வி உங்க மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது இல்லையா? பல நாளா சொல்லப்போனா பல வருஷமா உங்களுக்குள்ளேயே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி இது. வெளியில நீங்க எவ்வளவு தைரியமானவர் மாதிரி காட்டிக்கிட்டாலும் நைட் ஆனா உங்க தலையணைக்கு மட்டுமே தெரியும் உங்க கண்ணீரோட ஈரம். எனக்கு யாருமே இல்ல, நான் தனியா விடப்பட்டுட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த வழிகள் நிறைந்த நேரங்கள்ல உங்களுக்கு தெரியாமலேயே உங்க நிழலா பக்கத்துல நின்னது அந்த சிவபெருமான் தாங்க. உங்களுடைய மறைக்கப்பட்ட வழிகள், கண்ணீர், தனிமை, இது எல்லாத்தையும் அவர் நல்லாவே அறிவார். உங்க வேதனைகள் எல்லாத்துக்கும் இன்னைக்கு நேரடியா ஒரு ஆழமான பதில் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில நடக்கிற தாமதங்களுக்கான உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா? உங்க கூட இருந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில எங்கேயோ முன்னேறி போயிட்டாங்க. ஆனா நாம மட்டும் இன்னும் ஒரே இடத்துல நிக்கிறோமேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? உண்மையை சொல்லணும்னா, அந்த விரக்தியான தாமதங்கள் எல்லாமே ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்டவை. ஒரு சாதாரண கட்டிடத்தை கட்ட சில மாசம் போதும். ஆனா ஒரு மிகப்பெரிய ஆலயத்தையோ கோட்டையோ கட்ட வருஷக்கணக்காகும் இல்லையா? உங்களுக்கு கிடைக்க போற வெற்றி சாதாரணமானது கிடையாது. அது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். அந்த பிரம்மாண்டமான அடித்தளத்தை அமைச்சறதுக்காக தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்குங்கிறத நீங்க ஆணித்தரமா உணர்ந்துக்கோங்க. கடந்த காலத்துல உங்களை சிலர் ஏமாத்தி இருக்கலாம். நீங்க முழுமையா நம்பின உறவுகள் உங்களை கைவிட்டு இருக்கலாம். உங்களுக்கு பின்னாடி பேசியிருக்கலாம். இவங்களுக்கு நான் என்னங்க பாவம் செஞ்சேன் அப்படின்னு நீங்க கலங்கின தருணங்கள் கண்டிப்பா இருக்கும். ஆனா உன்னை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அந்த வலி மிகுந்த பிரிவுகள் எல்லாமே இறைவனால நடத்தப்பட்ட ஒரு சர்ஜரி மாதிரி. உங்க வாழ்க்கையில இருக்க தகுதி இல்லாதவங்கள, உங்க எதிர்காலத்துக்கு தடையா இருந்தவங்கள சிவனே வலுக்கட்டாயமா வெளியேத்திட்டாரு. ஒரு கெட்டதை நடந்தா அதை விட பெரிய நல்லது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெய்வீக பாதுகாப்பு தான் இந்த பிரிவுகள். நீங்க பட்ட கடந்த கால கஷ்டங்கள் ஒருபோதும் தண்டனைகள் கிடையாது. அதெல்லாம் உங்களை மேன்மைப்படுத்துறதுக்காக வைக்கப்பட்ட டெஸ்டிங் பீரியட். நெருப்புல போடாத தங்கம் ஜொலிக்கிறதில்ல, சம்மட்டி அடி வாங்காத கல் எப்பவும் சிலையாகிறதில்ல. அதே போலதான் நீங்க இத்தனை நாளா பட்ட அவமானங்களும் வாங்கிய அடிகளும் உங்களை வீழ்த்துவதற்காக கிடையாது, உங்களை ஒரு அழகான வலிமையான சிலையா செதுக்கிறதுக்காகவே. இந்த சோதனைகள் உங்களை ஒரு மாபெரும் எதிர்காலத்துக்காக இப்ப முழுமையா தயார்படுத்திருச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். வரப்போகும் பொற்காலம். நீங்க இதுவரைக்கும் இழந்தது எல்லாமே பல மடங்கா திரும்ப கிடைக்க போற நேரம் வந்துருச்சு. கையில காசு இல்ல, தொழில் சரியில்லை, கடன் தொல்லை, இந்த மாதிரியான மாயையான மேகங்கள் விலகுற தருணம் இது. நீங்க இழந்த பணத்தை விட பல மடங்கு செல்வம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்க இழந்த மரியாதையை விட மாபெரும் மரியாதை அதே இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் தூரத்திலேருந்து உங்களை வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்க உயர போறீங்க. எந்த காரணமும் இல்லாம உங்க வீட்ல ஒரு தெய்வீக அமைதி குடியேறும். இதுதாங்க உங்க வாழ்க்கையோட பொற்காலம். நீங்க வாய் திறந்து பேசவே தேவையில்ல, உங்க மாபெரும் வெற்றியே இனி பேசும். சரி, இந்த வெற்றி அடைய நீங்க என்ன செய்யணும்? உங்க முன்னேற்றத்துக்கான பாதை இதுதான். முதல்ல நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிற அந்த கடந்த கால குற்ற உணர்ச்சியை முழுமையா உங்க மனசை விட்டு இறக்கி வைங்க. ஓவர் திங்கிங்கை நிறுத்துங்க. 2வது, பயம், நெகட்டிவான எண்ணங்களை வேரோட தூக்கி போடுங்க. 3வது, இனி உங்க உள்ளுணர்வு ரொம்ப துல்லியமா செயல்படும். ஆபத்துகளையும் நன்மைகளையும் முன்கூட்டியே உங்களுக்கு உணர்த்தும். அதை முழுசா நம்புங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த உடனே நான் சிவனோட புள்ள, எனக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. இதுதான் உங்க முன்னேற்றத்துக்கான ஆடிவேர். இது ஒரு அசைக்க முடியாத சத்தியம். நீங்க இப்போ முழுமையா சிவனோட வலிமையான பாதுகாப்பு கவசத்துக்குள் வந்துட்டீங்க. கண் திருஷ்டி, பொறாமை அல்லது எதிரிகளோட சதி, இது எதுவுமே இனி உங்களை ஒருபோதும் அசைக்க முடியாது. உங்களுக்கு தீங்கு செய்ய நினைப்பவர்கள் நெருப்பு தொட்டது போல தங்களுக்கு தாங்களே அழிஞ்சு போவாங்க. அதனால அவங்கள பத்தி நீங்க கவலைப்படவே தேவையில்லை. அவங்கள இறைவனிடமே விட்டுடுங்க. உங்க முழு கவனமும் உங்க வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் மட்டுமே இருக்கட்டும். இந்த பிரம்மாண்டமான ஆசைகளை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் எழலாம். இதெல்லாம் நிஜமாவே எனக்கு நடக்குமா? நான் அந்த அளவுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ரொம்ப ஆழ்ந்த அன்போடும் பரிவோடும் நான் சொல்றேன், நீங்க நிச்சயமா தகுதியானவர். இத்தனை கடுமையான சோதனைகளையும் வழிகளையும் தாண்டி நீங்க இன்னும் உடையாம உறுதியா இருக்கீங்க பாருங்க. அதுவே உங்க மனவலிமைக்கும் தகுதிக்கும் மிகப்பெரிய சான்று. அந்த மனவலிமை தான் உங்களுக்கான மூலதனம்.
இப்போ உங்க வாழ்க்கையில மாயை அப்படிங்கிற அந்த இருண்ட மேகங்கள் விலகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சில குறிப்பிட்ட சகுனங்களை நீங்க கவனிப்பீங்க. திடீர்னு கோயிலுக்கு போகணும்னு ஒரு உந்துதல் ஏற்படும். உங்களை தேடி எதிர்பாராத நல்ல செய்திகள் வந்து சேரும். எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லாம உங்க மனசு ரொம்ப லேசாக அமைதியா இருக்கிறத நீங்க உணர்வீங்க. காலையில பறவைகளோட சத்தம் ரொம்ப இனிமையா உங்க காதுகள்ல ஒலிக்கும். இந்த நல்ல சகுனங்கள் எல்லாமே சிவபெருமான் உங்க இல்லத்திலையும் உங்க இதயத்திலையும் குடியேறிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆழமான அடையாளங்கள். இறைவன் காட்டுற எல்லையில்லா கருணையை இப்போ உணர்ந்து பாருங்க. லக்ஷ்மி தேவி உங்க வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. செல்வம் அப்படிங்கிறது வெறும் காகித பணம் மட்டும் கிடையாதுங்க. உடல் ஆரோக்கியம், ஆழமான மன அமைதி, இழந்த உறவுகள் மீண்டும் மலர்வது, இது எல்லாம் சேர்ந்ததுதான் உண்மையான செல்வம். இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. உங்க பாரங்களை எல்லாம் இறைவனோட காலடியில வச்சிடுங்க. கீழே விழுந்த குழந்தைய ஒரு தாய் எப்படி தூக்குவாளோ அதே போல இறைவன் உங்களை தூக்க தயாரா இருக்கார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நீட்டுற அந்த அன்பின் கரத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிறது மட்டுமே. உங்களுக்கு தரப்படுற இந்த அளப்பரிய செல்வத்தையும் வெற்றியையும் தக்க வைக்க சில கடமைகள் இருக்கு. முழுமையான அருளை பெறுவதற்கான வழிகள் என்னென்ன? நீங்க செய்யற சமையலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அதை இறைவனுக்கான ஒரு பூஜையாவே நினைச்சு செய்யுங்க. உங்க கண்முன்னே உங்க எதிரிகள் வீழ்ந்தாலும் அவங்கள பார்த்து சிரிக்காதீங்க. மாறாக அவங்களுக்கு உதவுங்க. அதுதான் உங்களை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். வாயில்லா ஜீவன்களுக்கு தண்ணீர் வைங்க, கொஞ்சம் உணவளிங்க. நீங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்க வேர்களை மறந்துடாதீங்க. கர்வம் கொள்ளாம எப்பவும் பணிவாயிருங்க. அந்த பணிவு தான் சிவனோட குணம். வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம் ஒன்ன எப்போ புரிஞ்சுக்கோங்க, அதுதான் சரணாகதி. நீச்சல் தெரியாம தண்ணில விழுந்த ஒருத்தர் பயந்து போய் கை கால்களை அடிச்சுக்கிட்டு தண்ணியை எதிர்த்து போராடினா கண்டிப்பா மூழ்கிடுவார். ஆனா முழுமையா உடலை தளர்த்தி நீரின் போக்குல தன்னை ஒப்படைச்சிட்டார்னா அவர் பத்திரமா கரை சேருவார். வாழ்க்கையும் அப்படிதாங்க. நடக்கிறதையெல்லாம் எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறத விட எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு இறைவனின் சித்தத்துக்கு ஏற்ப உங்களை முழுமையா ஒப்படைச்சிடுங்க. இந்த சரணாகதி உங்களை நிச்சயமா கரையேற்றும். அடிவானத்துல காத்துக்கிட்டு இருக்கிற குறிப்பிட்ட ஆசிகளை பத்தி பாப்போம். குடும்பத்துக்காக தியாகம் செஞ்சு தேய்ந்து போன பெண்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன். உங்க கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு. நீங்க மகாராணிய போல வாழப்போற காலம் வந்துடுச்சு. கடனால தூக்கம் தொலைச்சவங்களே, உங்க மூதாதையர் சொத்துக்கள்ல உள்ள சிக்கல்கள் தீர்ந்து உங்க பாரம் குறைய போகுது. மாணவர்களே, உங்க ஞாபக மறதி நீங்கி கல்வியில நீங்க ரொம்ப சிறந்து விளங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து பிரிந்த உறவுகள் மீண்டும் சேரும் காலம் இது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில விடிவு காலம் காத்துக்கிட்டு இருக்கு. என் குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மூத்தவர்களே, காலம் கடந்துடுச்சே, வயசாயிடுச்சே அப்படின்னு ஒருபோதும் வருந்தாதீங்க. இறைவன் காலத்தை வென்ற கால சம்ஹாரமூர்த்தி. அவரோட பக்தர்களுக்கு வயசு அப்படிங்கிறது ஒரு தடையே கிடையாது. 60 வயசுல சாதிச்சவங்களும் இருக்காங்க, 70 வயசுல சாம்ராஜ்யம் ஆண்டவங்களும் இருக்காங்க. உங்களுக்கான உண்மையான காலம், உங்களோட மிகப்பெரிய வெற்றிகள் இப்போதான் தொடங்கி இருக்கு. உங்க ஆன்மாவுக்கு வயசே கிடையாது. நீங்க எப்பவுமே இளமையானவங்க. அந்த பெரும் உற்சாகத்தோட இந்த புதிய நாளை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில எப்போதெல்லாம் பயமோ பதற்றமோ இருளோ சூழ்கிறதோ அப்போதெல்லாம் இந்த ஒற்றை ஆயுதத்தை கையிலெடுங்க. ஓம் நம சிவாய. இந்த பஞ்சாட்சர மந்திரம்தான் உங்களோட உச்சக்கட்ட பாதுகாப்பு கவசம். பில்லி, சூனியம், ஏவல், நவகிரக தோஷங்கள் என எதுவா இருந்தாலும் சரி, இந்த 5 எழுத்து மந்திரத்தோட நெருப்பை தாண்டி உங்களை எந்த தீய சக்தியால நெருங்கவே முடியாது. இந்த மந்திரம் ஒலிக்கும் இடத்துல இறைவன் நேரில் நிற்பார். இது உங்களுக்கு அளிக்கப்படுற ஒரு அசைக்க முடியாத சத்தியம். வானம் இடிந்து விழுந்தாலும், பூமி பிளந்தாலும், கடல் பொங்கி எழுந்தாலும் என் பக்தனான உன்னை எதுவும் செய்யாது அப்படின்னு இறைவன் உறுதியளிக்கிறார். ஒரு இமை கண்ணை எப்படி எந்த நிமிஷமும் பாதுகாப்பா மூடி காக்கிறதோ அப்படி உங்களோட ஒவ்வொரு அடியிலையும் நீங்க தூங்கும்போதும் சரி, விழித்திருக்கும் போதும் சரி, எந்த முள்ளும் உங்க பாதத்துல தைக்காதவாறு இறைவன் உங்களை காத்து நிற்பார். இந்த உறுதியான வார்த்தைகள் உங்களுக்கு எல்லையில்லா ஆறுதலையும் தைரியத்தையும் தரட்டும். நாம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். வெற்றி வெற்றி வெற்றி. இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க. உங்க தலையெழுத்த மாத்த வந்த சக்தி வாய்ந்த செய்தி. இனி உங்க அகராதியில தோல்வி அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. தைரியமா இருங்க, நிமிர்ந்து நடங்க. உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை உணருங்க. இதுவே உங்களுக்காக எழுதப்பட்ட புதிய விதி. இந்த ஆசீர்வாதத்தை ஆழமா நிலைநிறுத்த கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நம சிவாய அப்படின்னு பதிவிடுங்க. கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். உங்களோட கடந்த கால காயங்களை எல்லாம் மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அடித்தளமா மாத்துறதுக்கு நீங்க இப்போ முழுமையா தயாராகிட்டீங்களா? உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.